நீங்கள் இன்று காலை சாதாரணமாக ஒரு டீ குடித்திருக்கலாம் அல்லது உங்கள் வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்பியிருக்கலாம். ஆனால் அடுத்த 48 மணி நேரத்தில் அந்த எரிபொருளின் விலை உங்கள் கற்பனைக்கு எட்டாத உயரத்திற்கு சென்றால், ஆம், வளைகுடா பிராந்தியத்தில் கடந்த 11 நாட்களில் நடந்த மாற்றங்கள் நாம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் பொருளாதார இருண்ட காலத்தின் தொடக்கமாக இருக்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஏகே. வாங்க எல்லாரும் சேர்ந்து யோசிப்போம். இந்த உலகம் இப்போது ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் நிற்கிறது. வெறும் ஆயுதங்களால் நடக்கும் போர் என்பதை தாண்டி இது ஒரு ஈகோ யுத்தமாக மாறியிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. கடந்த 11 நாட்களில் அரங்கேறியுள்ள சம்பவங்கள் ஒவ்வொன்றும் கோர்க்கப்பட்ட ஒரு சதி வலை போல மிக துல்லியமாக நடந்து வருகின்றன. ஒரு நாட்டின் முதுகெலும்பு அதன் எரிசக்தியும் குடிநீரும் தான். வளைகுடா நாடுகளில் நிலத்தடி நீரை விட கடல் நீரை சுத்திகரிக்கும் வாட்டர் டிஸ்டிலேஷன் பிளான்ட்ஸ் தான் பிரதானம். இன்று அவை இலக்கு வைக்கப்படுகின்றன. குடிநீருக்காக மக்கள் அலையும் நிலை ஏற்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கும். அதேபோல் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதலால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் LNG எரிவாயுவின் விலை தாறுமாறாக உயரத் தொடங்கியுள்ளது. இது ஏதோ ஒரு நாட்டுக்கான பிரச்சனை அல்ல. உங்கள் சமையலறை கேஸ் சிலிண்டர் முதல் சர்வதேச விமான போக்குவரத்து வரை அனைத்தையும் முடக்கும் ஒரு சங்கிலி தொடர் எதிர்வினை. ஈரானில் மருத்துவ உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் மருந்து கிடங்குகள் தாக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலையளிக்கிறது. போர் விதிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களின் உயிர்காக்கும் மருந்துகள் சிதைக்கப்படுவது ஒரு ஈகோ யுத்தத்தின் உச்சக்கட்டம். மற்றொரு பக்கம் அம்மோனியா தட்டுப்பாடு. அம்மோனியா என்பது வெறும் ரசாயனம் அல்ல. உலக விவசாயத்திற்கான உர உற்பத்தியில் அதன் பங்கு 70%க்கும் மேல். இதன் தட்டுப்பாடு வரும் மாதங்களில் உலகளவில் ஒரு மாபெரும் உணவு பஞ்சத்தை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. போர்க்கருவிகள் மற்றும் ரசாயன கிடங்குகளின் வெடிப்பால் ஈரானின் வான்பரப்பு நச்சு காற்றால் சூழப்பட்டுள்ளது. இதன் விளைவாக பெய்யும் அமில மழை அந்த மண்ணின் விவசாயத்தையும் நிலத்தடி நீரையும் பல தசாப்தங்களுக்கு பின்னோக்கி தள்ளப்போகிறது. மனிதன் உருவாக்கிய போர் இப்போது இயற்கையையும் ஆயுதமாக மாற்றியிருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் ஒவ்வொன்றாக மூடப்படுவது எதை உணர்த்துகிறது? பிராந்தியத்தில் அமெரிக்க அதிகாரிகளுக்கோ அல்லது அந்நாட்டு பிரஜைகளுக்கோ இனி பாதுகாப்பு இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இது ஒரு தற்காலிக நடவடிக்கை அல்ல, மாறாக ஒரு மிகப்பெரிய நேரடி மோதலுக்கு வல்லரசு நாடுகள் தயாராகிவிட்டன என்பதற்கான அறிகுறி. உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 1/3 பங்கு நடக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பது உலக பொருளாதாரத்தின் கழுத்தை நெரிக்கிறதற்கு சமம். கப்பல் போக்குவரத்து முடங்கினால் பொருட்களின் வரத்து குறையும், பணவீக்கம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயரும். நாம் ஒரு கற்பனையான அச்சத்தில் இல்லை, நிதர்சனமான உண்மைகளை சிந்தித்து பார்ப்போம். கச்சா எண்ணெய் பீப்பை ஒன்று $150 $200 தொடும். சாதாரண நடுத்தர வர்க்க மக்களின் மாதாந்திர பட்ஜெட் முழுமையாக சிதையும். LNG எரிவாயுவை நம்பியுள்ள பல ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகள் இருளில் மூழ்கும் அபாயம் ஏற்படும். தொழிற்சாலைகள் மூடப்படும், வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடும். ஈரானின் மருத்துவத்துறை மீதான தாக்குதல் மற்றும் விநியோக சங்கிலி முடக்கம் காரணமாக அத்தியாவசிய மருந்துகளின் விலை பல மடங்கு உயரும். இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் அல்ல, இது உலகை 2 துருவங்களாக பிரிக்கும். ஒரு பக்கம் மேற்கத்திய நாடுகளும் மறுபக்கம் ஆசிய நாடுகளும் அணிதிரளும் போது அது 3ஆம் உலக போர் என்ற வார்த்தையை நிஜமாக்க கூடும். யுத்தங்கள் எப்போதும் தீர்வை தருவதில்லை. அவை வெறும் வடுக்களையும் தீர்க்க முடியாத பொருளாதார சரிவுகளை மட்டுமே மிச்சம் வைக்கின்றன. இதை நம்மை விட வேறு யார் நன்கு உணர்ந்திருக்க முடியும்? இலங்கையில் சமாதானத்திற்கான போர் என்று சொல்லப்பட்ட அந்த யுத்தம் தந்த வடுக்கள் இன்னமும் ஆறவும் இல்லை, எம் மனதை விட்டு மறக்கவும் இல்லை. அந்த 30 ஆண்டுகால இருண்ட நினைவுகள் இன்றும் எம் சந்ததியினரின் கனவுகளில் நிழலாடுகின்றன. அன்று நாம் இழந்த உயிர்களும் சிதைந்த எம் பொருளாதாரமும் இன்று வளைகுடாவில் மீண்டும் ஒரு வடிவில் அரங்கேறுவது வேதனை அளிக்கிறது. ஈகோவிற்காக நடத்தப்படும் இந்த போரில் பாதிக்கப்பட போவது ஆட்சியாளர்கள் அல்ல, உங்கள் வீதியில் வாழும் சாதாரண மக்கள்தான். எங்களை போன்ற சாமானிய மக்களின் உழைப்பும் கனவுகளும் தான் இந்த அதிகார பசியில் கருகி போகின்றன. இந்த நிலை மாற வேண்டும், இல்லையெனில் நாம் மீள முடியாத ஒரு இருண்ட காலத்திற்குள் தள்ளப்படுவோம். மனிதநேயம் வெல்லுமா அல்லது இந்த அதிகார மமதை உலகை அழிக்குமா? சிந்திப்போம், செயல்படுவோம்.